உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உங்களுடைய ரணம், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய வலிகள் எல்லாமே தீருமா அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நாம் பேச போறோம். அதுவும் கடக ராசிக்காரங்களுக்கு இப்ப நாம் பேச போறோம். கண்ணியமான கடக ராசிக்காரங்களே, இந்த கடக ராசியில பிறந்தவர்கள், அதாவது ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கு தன் மேல யாருமே ஒரு நல்ல அங்கீகாரம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வேதனை. அங்கீகாரம்னா என்ன? தன்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, தன்னை எல்லோருமே தூற்றுகிறார்கள், தன்னை எல்லாருமே வேதனைப்படுத்துறாங்க, இப்படிங்கிறது தான் அவங்களுடைய வழி. இப்ப கடகராசியில 2 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, பசங்க நல்லா படிக்கிறாங்களான்னு கேட்டா, என்னமோ படிக்கிறாங்க சார் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே சமயத்துல கடகராசியில ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்க, இல்ல அவங்க அப்பா பிசினஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு, அவங்க பிசினஸ் பண்ணி ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா, பரவாயில்லையான்னு கேட்டா என்னமோ பண்றாங்க சார் இப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த கடக ராசிக்காரங்கள் மேல உண்மையான நம்பிக்கைய வைக்கிறது இல்லை. அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அப்ப தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அதே சமயத்துல கடக ராசிக்காரங்கள் அசுர வேகத்தில் பயணிப்பவர்கள். அப்ப அசுர வேகத்தில் பயணம் செய்து காரியங்களை சாதிப்பவர்கள். அப்ப அந்த அசுர வேகத்துல பயணிக்கிறாங்கன்னா, இப்ப கடக ராசிக்காரங்கள் அந்த அசுர வேகத்துல பயணிக்கிறாங்கன்னா, அவங்க கூட வரவங்களும் அந்த வேகத்துல வரணும்னு நினைப்பாங்க. அங்கே குழப்பங்கள் உருவாகும். அப்ப அதே சமயத்துல கடகராசிக்காரங்களை நிறைய பேர் தூற்றுவார்கள். அப்போ அங்கே தூற்றுவார்கள் தூற்றட்டும், போற்றுவார்கள் போற்றட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறதா உங்களுடைய வேலை. அப்படி போயிட்டு இருக்கிற உங்களுக்காகப்பட்டது இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருமா? தீரும். இந்த கடக ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது. இதே அஷ்டம சனியில தான் நிறைய பேர் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறாங்க, நல்ல அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க, நல்ல செல்வ நிலையில் இருக்கிறாங்க. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய, அவங்க ஜென்ம ஜாதகத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சூப்பரா இருந்திருக்கும். இப்ப இந்த அஷ்டம சனியே நடந்தாலும் தனக்கு தசா புத்திகள் நல்லதாக நடந்து விட்டால் இந்த அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. அது போக அந்த கடகராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது, அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய நிலையை பார்க்க வேண்டாம், அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது. இந்த மாதிரி அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்ப 2ஆம் இடத்தை பார்த்தா தனம் பெருகும், தொழில நல்லா இருக்கலாம், நாம் பிசினஸ்ல சம்பாதிக்கலாம். அப்ப கடந்த காலங்கள்ல நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ் நம்ம செட் ஆகாம, அந்த பிசினஸ்ல நம்ம வளர முடியாமல், ஒரு தொழில்ல நல்லா வேலை செஞ்சு அந்த வேலையில திருப்தியா இல்லாம, அந்த வேலையில இடமாற்றங்கள் கிடைக்காம, அந்த வேலையில ஏமாற்றங்கள் அடைஞ்சு அந்த வேலையை விட்டு கூட தூக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் குழப்பங்கள் வந்திருக்கலாம். அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக தனஸ்தானம் நல்லா இருக்குது. அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, அதே தனஸ்தானத்தை அந்த சனி பகவானும் பார்க்கிறாங்க. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் பார்க்கறாங்க, குரு பகவானும் பார்க்கறாங்க.
அப்ப இந்த பார்வையுடைய அனுகிரகமாகப்பட்டது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக மேல கொண்டு வந்தே தீரும். எந்த ரூபத்திலையும் உங்களை கஷ்டப்படுறதுக்கு அந்த குரு பகவான் விடமாட்டாரு, சனி பகவான் விடமாட்டாரு. அப்ப இந்த கடகராசிக்காரருக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். அப்ப அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் போது இந்த அஷ்டம சனியால் எவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால அந்த சுகம் உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப எவ்வளவு மனவேதனைகள், எவ்வளவு ஒரு ரணமான வேதனைகள் நீங்க சந்திச்சாலுமே அந்த மனசுக்கு ஒரு இதமான ஒரு டைம் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வையினால கண்டிப்பாக கிடைக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த ரண ரோகம், அந்த கடன் பிரச்சனை, அப்ப அந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரி அமைப்பு அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்குது. அப்ப நீங்க கடன் பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. இந்த அஷ்டம சனியால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா நடந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஒரு குறையும் வராது. எப்பவுமே கடகராசியில பிறந்தவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப பெருசா எடுத்துக்காமல், ரொம்ப உள் மனசுக்குள்ள போட்டு வேதனைப்படாமல், வர்றது வரட்டும், வந்தது வரட்டும், வெந்தது சாப்பிடலாம் அப்படின்னு நின்று நிதானமாக யோசனை செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்றவங்க. அப்ப நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பரிகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் நல்லதை செய்ய போகிறார். அந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும். இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த கடகராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பல சோதனைகளுக்கும் பல குழப்பங்களுக்கும் பல குடும்ப கஷ்டங்களுக்கும் ஆளை இருந்தா கூட அந்த கஷ்டத்திலிருந்து விலகி நீங்க நல்ல நிலைமைக்கு நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். உங்களை பார்த்து யார் எல்லாமே உங்களை விட்டு உங்களுக்கு தெரியாமல் உங்களை பத்தி சாடி சொல்றாங்களோ, நீங்க எதுக்குமே ஆக மாட்டான்னு நினைக்கிறாங்களோ, நீங்க வளர்ச்சி அடைய மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ, அது எல்லாமே அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்போ அதை பொறுத்திருந்து பாருங்க. நீங்க தான் சாதிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க, நீங்க கடன்ல இருந்து விடுதலை அடைய போறீங்க. உங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சி வருது, அந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதாக அமையும். அந்த குரு பயிற்சியில மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வருதுன்னா கடகராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே நீங்க தயாராகிருவீங்க. அப்ப அந்த குரு பயிற்சியில ஒண்ணுமே நல்லா வர போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த மன இறுக்கம் இல்லாமல், அந்த மன இறுக்கத்தை விட்டு உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க மேல நீங்கள் தப்பிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் என்ன தசா என்ன புத்தி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க எது செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுங்க. இது செய்யுங்க, இது செஞ்சாவே உங்களுக்கு பாதி கஷ்டம் தீர்ந்த மாதிரிதான். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, எதிலிருந்து நம்ம விடுபடும் நினைச்சீங்களோ அதுல இருந்து விடுபட்டு நீங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க, இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல நீங்க எல்லாருமே என்னுடைய பதிவை அதிகமா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்கள் வாழ பிறந்திருக்கிறீங்க, நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களுக்கு தோல்விங்கிறது கண்டிப்பா வராது, நீங்கள் ஜெயிப்பது நிஜம்.
நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.